மத்திய வங்கியின் முறைகள் விநியோகத்திற்கான கொடுக்கல் வாங்கலின் போது பிரதமர் செயற்பட்ட விதம் சந்தேகத்தை தோற்றுவிப்பதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கொழும்பில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. මාසපහේ රජයේ අවසාන ලක්ෂණය තමයි සම්පූර්ණ වංකභාවය ප්‍රෝඩා. 5 மாதங்கள் நிறைவு பெற்றதும் அரசாங்கம் போலியானதும் ஏமாற்று நடவடிக்கைகளில் ஈடுபட்டதும் உறுதியாகியுள்ளது. மத்திய வங்கி கொடுக்கல் வாங்கலை மிகப்பெரிய கொள்ளையாக முன்னாள் ஜனாதிபதியும் எமது பிரதமர் வேட்பாளருமான மஹிந்த ராஜபக்ஷ அறிவித்தார். இந்த கொள்ளை இடம்பெற்றதன் பின்னர் முழு நாடும் வெறுக்கும் அளவிற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்றன. இதனை மூழ்கடிப்பதற்காக பிரதமர் செய்யாத காரியமில்லை. இத்தகைய திரட்டை எமது நாட்டு வரலாற்றில் ஒரு நாளும் இடம்பெற்றதில்லை. அர்ஜுன் மகேந்திரனுக்கு பின்னணியில் செயற்படும் மறைமுக சக்தி யார்? இதனூடாக பயனடைந்தவர் யார்? இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களே எமக்கு தூய்மையை பற்றி போதிக்கின்றனர். අපිට බණ දේශනා කරන්නේ නිර්මල භාවයේ පවිත්‍ර භාවයේ ගැන. මගේ නීති තර්කය නම් கோப் குழுவின் தலைவர் என்ற வகையில் டி குணசேகர நீதிமன்றத்தின் தடை உத்தரவிற்கு உள்வாங்கப்பட மாட்டார் என்பது எனது சட்டவாதமாகும். ரணில் விக்ரமசிங்க திருடன் மோசடிக்காரர்களுக்கு உதவினார் என்பது தெளிவாகின்றது. இதற்கான முக்கிய சாட்சியம் நாட்டின் முதற் பிரஜையான ஜனாதிபதியிடமிருந்து கிடைத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மீண்டும் பிரதமர் பதவிக்கு தெரிவாக வாய்ப்பில்லை என முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்கள் தொடர்பிலும் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது. 18வது திருத்தம் தொடர்பிலேயே முழு நாடும் கதைக்கின்றது. 18வது திருத்தம் காரணமாகவே மஹிந்த வீடு சென்றார் என்பதை யாரும் கூறுவதில்லை. 3வது தடவையும் பதவி வகிப்பதற்காகவே 18வது திருத்தத்தை மஹிந்த கொண்டு வந்ததாக கூறுகின்றார்கள். ஆனால் 3வது தடவையாகவும் போட்டியிடுவதற்காக 18வது திருத்தத்தை கொண்டு வந்திருக்காவிட்டால் மஹிந்த ராஜபக்சவே இன்றும் ஜனாதிபதி. அப்படி இருந்தால் 2 வருடங்களுக்கு முன்னர் சுமனதாச அபேகுணவர்த்தன அல்லது வேறொருவரது ஆலோசனைக்காக தேர்தலை நடத்தியிருக்க மாட்டார்.